வணக்கம். வாத்தியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக பல்வேறு கருத்துக்களை உங்களுடன் தொடர்ந்து பகிர்ந்து வருகின்றேன். நடப்பு அரசியல் மற்றும் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்ட அற்புதமான திட்டங்கள் குறித்தும் பகிர்ந்து வந்திருக்கின்றேன். ஆனால் இன்றைய தினம் ஈழம் என்பது ஒரு அருமையான ஒரு நிகழ்வு. அந்த ஈழம் என்கின்ற பழம் கனியாமல் பாழாய் போனதற்கு என்ன காரணம்? யாரெல்லாம் காரணம்? எப்படி அங்கே இப்படி ஒரு இனப்படுகொலை நடந்தும் உலக சமுதாயம் கண்மூடி வாய்மூடி இருப்பது வேதனைக்குரிய ஒன்றாகும். இது தொடர்பாக பல்வேறு நிகழ்வுகளை ஒவ்வொன்றாக பேச இருக்கின்றேன். இன்றைய தினம் 1983 பிளாக் ஜூலை, கருப்பு ஜூலை என்று சொல்லப்பட்ட அந்த படுபாதக படுகொலைகளுக்கு பின்னால் நடைபெற்ற ஒரு சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விளைகிறேன். 1961 இலங்கையில் ஈழத் தமிழர்கள் மீது நடத்தப்பட்ட கடுமையான தாக்குதல். அந்த தாக்குதலை கண்டு வெகுண்டது தமிழ் இனம். ஒட்டுமொத்த தமிழக மக்களும் 1961 இலங்கையில் தமிழர்கள் மீது நடத்தப்பட்ட அந்த இனப்படுகொலைக்கு கடுமையான கண்டனங்களை தெரிவித்த அந்த நேரத்திலே இலங்கையில் தமிழ் இனமும் தமிழ் மொழியும் முற்றாக ஒழிக்கப்படுவதிலிருந்து தமிழினம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக உண்மை கண்டறியும் ஒரு குழுவினை இலங்கைக்கு ஐநா அனுப்ப வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய எண்ணமாக இருக்கிறது என்று ஐநா சபைக்கு கடிதம் எழுதினார் நமது அரசியல் ஆசான், அறிவுலக ஆசான், பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள். அந்த பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களின் இதய கனியாக விளங்கிய நம் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1983 ஈழத்தில் நடத்தப்பட்ட ஜூலை மாதத்தில் நடத்தப்பட்ட அந்த இனப்படுகொலையை கண்டித்து வெகுண்டெழுந்த புரட்சித் தலைவர் பொன்மனத் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கருப்பு சட்டை அணிந்து ஈழத்தில் தமிழர்கள் அமைதியாக வாழும் வரை நான் கருப்பு சட்டையை கலட்ட மாட்டேன் என்று உறுதி பூண்டார். அதன் விளைவாக நடைபெற்ற ஒரு சில நிகழ்வுகள் வரலாற்றிலே பதியப்பட வேண்டிய நிகழ்வுகள். அதில் ஒரு முக்கியமான நிகழ்வை இப்பொழுது உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள விளைகிறேன். அன்றைக்கு பாரத பிரதமராக இருந்த அன்னை இந்திரா காந்தி அவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொடர்ந்து அன்னை இந்திரா காந்தி அவர்களிடம் இலங்கையில் தமிழர்கள் மீது நடத்தப்பட்ட அந்த படுகொலை குறித்து தொடர்ந்து கோரிக்கை வைத்து கொண்டே வந்தார். எப்படி பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1961 ஐநா சபைக்கு நேரடியாக கடிதம் எழுதினாரோ அதுபோல் அல்லாமல் 1983 அந்த காலகட்டத்தில் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அன்றைய பாரத பிரதமர் அன்னை இந்திரா காந்தி அவர்களிடத்திலே தொடர்ந்து கோரிக்கை வைத்ததன் விளைவாக அன்னை இந்திரா காந்தி அவர்கள் தலைமையில் ஒரு குழு ஐநா சபைக்கு செல்வதென்று முடிவு செய்யப்பட்டது. அந்த குழுவிலே அன்னை இந்திரா காந்தி அவருடைய தலைமையில் ஜி பார்த்தசாரதி, PC அலெக்சாண்டர் உள்ளிட்ட முக்கியமானவர்களும் ஒரு சில வெளி விவகாரத்துறை அதிகாரிகளும் பங்கு பெற்றனர். தமிழகத்தின் சார்பாக நம் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய வேண்டுகோளை ஏற்று திரு பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்களை தமிழகத்தின் சார்பான நபராக பிரதிநிதியாக புரட்சித் தலைவர் அவர்கள் அந்த குழுவில் இடம்பெறச் செய்தார். அன்றைய தினம் அன்னை இந்திரா காந்தி அவர்களுடைய தலைமையிலே அந்த குழு அமெரிக்கா புறப்பட்டு சென்றது. அமெரிக்கா சென்ற அந்த குழுவினுடைய தலைவராக இருந்த அன்னை இந்திரா காந்தி அவர்கள் 5 நாட்கள் அமெரிக்காவிலேயே தங்கி இருந்து ஐநாவுடைய செயலாளர்
ஃபெரஸ் டி கொய்லர் என்பவரை சந்தித்து இலங்கையில் நடைபெற்ற அந்த இனப்படுகொலைகள் குறித்து தெள்ளத் தெளிவாகவும் விளக்கமாகவும் எடுத்து கூறினார். அது மட்டுமல்லாமல் ஐநா சபையிலே பங்கேற்க வந்த மற்ற உலகத் தலைவரையெல்லாம் சந்தித்து அந்தந்த வெவ்வேறு நாடுகளுடைய அதிபர்கள், பிரதமர்கள் மற்றும் தூதர்களை எல்லாம் சந்தித்து இலங்கையில் நிகழ்த்தப்பட்ட இனப்படுகொலை குறித்து தெளிவாக கூறினார். அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. பிறகு அந்த 84 நாட்கள் 1983 அக்டோபர் மாதம் தொடங்கிய அந்த ஐநா சபை கூட்டம் என்பது 84 நாட்கள் நடைபெற்றது. 70 நாடுகள் பங்கு பெற்ற அந்த ஐநா சபை கூட்டத்திலே மரியாதைக்குரிய பண்டூட்டி ராமச்சந்திரன் அவர்கள் இலங்கையில் தமிழர்கள் மீது நடத்தப்பட்ட இனவெறி தாக்குதல் குறித்து உண்மை நிலையை உலகறிய எடுத்து கூறினார். அப்படி அவர் எடுத்து கூறியதன் விளைவாக அன்றைய இலங்கையினுடைய பிரதிநிதி, ஐநா சபையினுடைய பிரதிநிதியாக இருந்த ஐபி பொன்சேகா என்பவர் எதிர்வினை ஆற்ற துவங்கினார். அப்பொழுது பண்டூட்டி ராமச்சந்திரன் அவர்கள் மலையக தமிழர்கள் படுகின்ற இன்னல்கள், அவர்களுக்கு இலங்கையில் ஏற்படுகின்ற சிக்கல்கள், அது குறித்தெல்லாம் விரிவாக பேசும் பொழுது அந்த இலங்கையின் பிரதிநிதி ஐபி பொன்சேகா என்பவர் எழுந்து, உங்கள் நாட்டில் பல்வேறு நிகழ்வுகள் நடக்கின்றன, அந்த உள்நாட்டு விவகாரங்களில் நாங்கள் தலையிடுவதில்லை, நீங்கள் எப்படி எங்கள் நாட்டு உள் விவகாரங்களில் தலையிடலாம் என்று கேட்டார். ஒரு கேள்வியை எழுப்பினார். உடனடியாக பண்டூட்டி ராமச்சந்திரன் அவர்கள், எங்கள் நாட்டில் நடக்கின்ற உள்நாட்டு பிரச்சனைகளால் யாரும் நாட்டை விட்டு வெளியேறி அகதிகளாக இந்தியா உள்ளிட்ட அண்டை நாடுகளுக்கு செல்வதில்லை, வேறு நாடுகளுக்கு செல்வதில்லை. ஆனால் உங்கள் நாட்டின் அந்த உள் விவகாரத்தால், உள்நாட்டு பிரச்சனையால் அங்கிருக்கின்ற தமிழர்கள் புலம்பெயர்ந்து இந்தியா உள்ளிட்ட பல உலக நாடுகளுக்கு இடம்பெயர்கின்ற ஒரு அவல நிலை, அகதிகளாக வெளியேறுகின்றார்கள் என்று சொன்னால் அதை பற்றி நாங்கள் பேசுவோம் என்று கூறிய பிறகு அந்த ஐபி பொன்சேகா என்பவர் அமைதியாகிவிட்டார். அப்படி பண்டூட்டி ராமச்சந்திரனுடைய கருத்துக்களில் இருந்த வலிமையை உணர்ந்த அன்றைய ஐநா பொதுச் செயலாளர் அவர்கள், இலங்கையில் நடப்பது இனப்படுகொலை என்று அவர் ஏற்றுக்கொண்டார். அப்படி அவர் ஏற்றுக்கொள்கின்ற வகையிலே அந்த வலுவான வாதங்களை வைத்த காரணத்தினால் அந்த ஐநா சபையில் பேசிவிட்டு தாய் தமிழகம் திரும்பிய பண்டூட்டி ராமச்சந்திரன் அவர்களுக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த வெற்றிகரமான அந்த நிகழ்வை பாராட்டுகின்ற விதமாக சென்னை விமான நிலையத்திற்கு சென்று அவர் நேரடியாக சென்று பண்டூட்டி ராமச்சந்திரன் அவர்களை வரவேற்பு கொடுத்தார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வரவேற்று தன்னுடன் அழைத்து வந்தார். இப்படி உலக சமூகத்திற்கு முன்னால் இலங்கையில் தமிழர்கள் மத்தியில் நிலவுகின்ற அந்த நெருக்கடி, அந்த ஈழத் தமிழர்களுக்கு தாய் தமிழகம் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த இந்திய திருநாடும் உதவிகரமாக இருக்கிறது என்கின்ற உணர்வை அன்றைக்கு ஊட்டியவர் அன்னை இந்திரா காந்தி அவர்கள். அப்படி அன்னை இந்திரா காந்தி அவர்களுக்கு அந்த உணர்வை ஊட்டியவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அப்படி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நமது தமிழகத்தின் பிரதிநிதியாக தேர்ந்தெடுத்து அனுப்பிய பண்டூட்டி ராமச்சந்திரன் அவர்கள் அது தொடர்பாக ஐநா சபையிலே மிக சிறப்பாக பேசியத காரணத்தினால் அன்றைக்கு ஐநா மன்றம் இலங்கையில் நடைபெற்ற அந்த இன படுகொலைகள் தொடர்பாக ஒரு நல்ல முடிவெடுக்கின்ற சூழலை உருவானது என்று சொன்னால் அதற்கு முதற் காரணம் நம் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் என்று சொன்னால் இந்த செய்திகள் அனைத்தும் உண்மை, இதில் பொய்கள் கிடையாது. ஏனென்று சொன்னால் நான் பேசிய இந்த நிகழ்விலே பலர் இன்றும் உயிரோடு இருக்கின்றார்கள். ஆகவே ஈழத் தமிழர்களுக்காக அன்றும் இன்றும் என்றும் குரல் கொடுக்கின்ற ஒரே அரசியல் இயக்கம் தமிழ்நாட்டில் உண்டு என்று சொன்னால் அது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற நமது இயக்கம் ஒன்று மட்டும்தான். இப்படி ஈழத் தமிழர்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகின்ற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி 2026 அமைய வேண்டும் என்று சொன்னால் அதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் யாருக்கும் இருக்க முடியாது.
என்று கூறி 2026 அமையட்டும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி. 2026 அமையட்டும் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி. இதய தெய்வங்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா இருபெரும் தெய்வங்களின் நல் ஆசியுடன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ், வெல்லட்டும் தமிழ் என்று கூறி விடைபெறுகிறேன்.